வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட்டு இவ்வளோ நாள் விழுந்ததுனால இன்னைக்கு ஏறி இருக்கு. ஒரு 100 பாயிண்ட் ஏறி இருக்கு. இந்த 100 பாயிண்ட்டுங்கிறது பிராக்டிகலி ஃப்ளாட்டு. இருந்தாலும் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியால ஏத்தியிருக்காங்க. இந்த பேங்க்ல என்னெல்லாம் செய்தின்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி ஏத்துறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறமா மற்றபடி மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டுருக்கு, உலக நிலைமையில என்ன, எப்படி போகுதுங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு தங்கம் விலையில மேஜராக ஒன்றும் சேஞ்ச் இல்லை. ரூ. 10 இறங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூ. 10ங்கிறது நத்திங். ஸோ தங்கம் 9100 தாண்டி இருக்குது. தங்கம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தெளிவாக இருக்குது. அமெரிக்காவில் விலைவாசி ஏறும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க கான்ஃபிடெண்ட்டாக. கன்சியூமர் கான்ஃபிடென்ஸு கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப்போட ஆர்கியூமெண்ட்டில் ஒன்று ஃபால்ஸு. டேரிஃபு ட்ரேடிங் பார்ட்னர் கட்ட மாட்டான். டேரிஃபு கடைசியாக கன்சியூமர் தான் கட்டுவான். சில ப்ராடக்டை அமெரிக்காவில் பண்ணுறதே கிடையாது. எக்ஸ்ட்ரா டேக்ஸோட அங்கேருந்து வாங்கி தான் ஆகணும். இன்றைக்கி ஜூலை 15 ஜூலை 15 வரைக்கும் எந்த மேஜர் ட்ரேடிங் நேஷனுடைய அக்ரிமெண்ட் இல்லை. இந்தியா அவங்களுக்கு ஒரு மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர் கிடையாது. இந்தியாவுடையும் அக்ரிமெண்ட் கிடையாது. மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் யூரோப்பியன் யூனியன், ஜப்பான், சைனா. இவங்களோட வந்தால் தான் நம்ம இது மேஜர் ட்ரேடிங் பார்ட்னரோட ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு சொல்ல முடியும். ஆஸ் ஆஃப் நோ ஒன்றும் இல்லை. ஜூலை முடிஞ்சு ஒன்றும் இல்லைன்னா டேக்கோ ட்ரம்ப்பா இல்லை ஆர்டினரி ட்ரம்ப்பான்னு நம்மளுக்கு தெரியும். டேக்கோ அப்படிங்கிறது ஃபைனான்ஷியல் டைம்ஸ் ஆஃப் லண்டன் கொடுத்த பட்டம். ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் ட்ரம்ப் பெல்ட்டி அடிச்சிடுவார். இன்னும் டைம் கொடுப்பாரு. டாரிஃபுங்கிறது வரவே வராது அப்படிங்கிறது. ஸோ அதனால் அவர் ஒரு கார்னரில் தள்ளிட்டாங்க. அதனால் அவர் பண்ணலைன்னா அவர் பேர் கெட்டு போயிடும். பண்ணால் கண்ட்ரியோட எக்கானமி கெட்டு போயிடும். என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுதான் ட்ரம்ப்போட மெயின் கேம் பற்றி நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அடுத்தது இப்போ இந்தியாவில் பார்க்கணும். நேற்று இந்தியாவில் விலைவாசி ஒரேடியாக குறைஞ்சிருச்சு. வரலாறு காணாத அளவு குறைஞ்சி போயிடுச்சு. 2% தான் விலைவாசி ஏறி இருக்குது. அது ஒரு ஏற்றமே இல்லை. விலைவாசியை நாங்கள் கம்ப்ளீட்டாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ரிசர்வ் பேங்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. அதனால தான் குப்புன்னு இது ஏறி இருக்குது. எது இன்னைக்கு பேங்க் நிஃப்டி குப்புன்னு ஏறினதுனால நிஃப்டியும் தூக்கி வச்சுருக்குது. இதனால் ரேட் கட் வருமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை. ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மற்ற கரன்சியெல்லாம் டாலரோட கெயின் ஆன சமயத்தில் டாலருக்கு அகேன்ஸ்டாக நம்ம விழுந்து 85-97 இருக்கிறோம். $100 பில்லியன் மேலே ஆர்பிஐ விற்றுருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது. ஏன்னா $100 பில்லியன் டாடா காமிச்சு வெளிநாட்டுக்கு நெட்டாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு பல பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இன்ஃப்ளேஷன் தானாக குறையிறதுக்கு முதல்ல ரூபாவோட மதிப்பு குறைஞ்சதுன்னா குக்கிங் ஆயில்லேருந்து பல விஷயங்களுக்கு ரேட் ஏறும். அதனால் இந்த இன்ஃப்ளேஷன் ஆங்கிள் பேசும்போது கரன்சியும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறவெல்லாம் ஆல்ரெடி தத்தளிச்சிட்ருக்கிறான். ஏன்னா காஸ்ட்டு காம்படிட்டிவாக இல்லை. அதில் ஹெச்சிஎல்லோட ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்குது. ஹெச்சிஎல் ரிசல்ட்ஸு டிசிஎஸ் ரிசல்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்குது. ரெவன்யூவாவது குறையலாங்க, கொஞ்சம் ஏற்றினாங்க. இங்கே ரெவன்யூவும் கவுந்துருச்சு, ப்ராஃபிட்டும் கவுந்துருச்சு. இந்த ப்ராஃபிட் 10% கவுந்துருச்சு, ரெவன்யூ அதுக்கு ஈக்குவலாக கவுந்துருச்சு. அதுக்குள்ளே இந்த ரோஷினி நாடார் மேடம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்களாக கான்ட்ராக்ட் மானோன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த மாதம் இந்த கான்ட்ராக்ட் எடுத்துப்போம். ஆனால் பாருங்கள், ஒரு ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் வரும். அதை நாங்கள் ஃபேக்டர் பண்ணியிருக்கோம். அதனால் எபிட்டா மார்ஜின் த்ரூ அவுட் தி இயர் குறையும். எல்லாம் சரிங்க, கீழே விழுந்தாலும் சித்தப்பாவுக்கு மீசையில் மண் ஒட்டலன்னு சொல்கிறோம். பேசிக்லி இந்த சுச்சுவேஷன் ரொம்ப டஃப்பு. பெருசாக ரெவன்யூலாம் ஏறாது, ப்ராஃபிட்ஸும் ஏறாது அப்படின்னு ஹெச்சிஎல் சொல்லிடுச்சு. இப்போவும் நம்ம 28 டைம் 30 டைம் ஏர்னிங் கொடுத்துன்னு இருந்தோன்னா நம்ம தான் முட்டாள். அதனால் டிசிஎஸும் ஹெச்ஏனும் லாங் டேர்ம் கரெக்ஷனுக்கு எடுக்கணும். எடுக்கலைன்னா அது நம்ம பண்ணுற தப்பு. ஐடி செக்டர் இந்த குவார்ட்டரோட தான். அதனால் இப்போதைக்கு ரிக்கவரி சான்ஸ் இல்லை. ரேட்டு பயங்கரமாக கரெக்டானா பார்க்கலாம். இப்போ இருக்கிற ரேட்டில் ஒன்றுமே கன்சிடர் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீக்கை பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கரெக்டாக டைமிங் பார்த்து இன்ஃப்ளேஷன் வர சமயத்தில் சசிதர் ஜெகதீஷன் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார்.
நாங்கள் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோவை 110லேருந்து 98 கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் கொண்டு கீழே இறக்குவோம். அதனால் எங்களுக்கு எதிர்காலம் இருக்குது, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆள் பிடிக்கிறதுக்கு 700 பிரான்ச் வச்சுருக்கோம். புதுசாக திறந்துருக்குறோம். தெருவுக்கு ஒரு பிரான்ச் திறக்கிறோம். நீங்கள் கொண்டு வந்து பணத்தை போடுங்க. நாங்கள் இந்த ஹெச்டிஎஃப்சி மர்ஜர் பண்ணதுனால எங்களுக்கு நிறைய கிராஸ் செல்லிங் அட்வான்டேஜ் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கிளைண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் லோன் திறக்கறச்சே பேங்க் அக்கௌண்ட் திறப்போம். அவனுக்கும் கிரெடிட் கார்டை கொடுத்து அவனை கடனாளி ஆக்குவோம். இது மாதிரி பல நலத்திட்டங்களை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன சொல்ல மாட்டேங்கிறாருன்னா, உங்கள் சாய்ஸியாஸ்ன பர்சனல் லோன் போர்ட்ஃபோலியோலாம் விற்று நீங்கள் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோவை குறைச்சிங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி மர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரபுள்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லோன்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் என்ன ரிகவர் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பெட்டர். அப்படி அது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனா எதுக்கு உங்கள் நல்லா பர்ஃபார்மிங் பண்ணுற ஆட்டோ லோன் பர்சனல் லோன் போர்ட்ஃபோலியோ விற்றீங்கன்னு சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, ஜெகதீஷன் அகேன்ஸ்டாக இருக்கிற எஃப்ஐஆரை சுப்ரீம் கோர்ட்டு குவாஷ் பண்ண மாட்டேங்குது. ஹைகோர்ட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. முந்தா நேற்று ஒரு புது கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்கிற சில என்ஆர்ஐ மேனேஜர்ஸு, தட் இஸ் என்ஆர்ஐ டிவிஷன் பார்க்குற மேனேஜர்ஸு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு எஃப்டி அகேன்ஸ்டாக லோன் கொடுத்து, என்ஆர்ஐ எஃப்டிக்கு லோன் கொடுத்து அந்த டாலரை வச்சு அவங்களுக்கு கிரெடிட் சுவிஸோட டயர் 1 பாண்டை விற்றுருக்குறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, இப்போ கிரெடிட் சுவிஸ் பொண்டி ஆயிடுச்சு. அந்த டயர் 1 பாண்டு ஒர்த்லெஸ்ஸாக மாறிடுச்சு. எங்களுக்கு தெரியாமல் விற்றுட்டாங்க, எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு 25 என்ஆர்இஸ் 4 சிட்டிஸில் வெஸ்டர்ன் இந்தியாவில் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேனேஜர்ஸ் தான் பொறுப்பு, எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நாங்கள் பால் குடிக்கும் பாப்பா, எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டாங்க. இப்போ எக்கனாமிக் அஃபென்சஸ் இந்த கேஸை கேட்குது. இதில் என்னென்னா, வெறும் வித்தா மிஸ் செல்லிங் மட்டும் இல்லை, இதில் இன்னொரு சிக்க ப்ராப்ளம் இருக்குது. என்ன சிக்க ப்ராப்ளம்னா, அதை வாங்கிறதுக்கு லோன் கொடுத்துருக்கீங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபார்மில் மினிமம் இவ்வளோ இன்கம் இருந்தால் தான் நீங்கள் அந்த டயர் 1 பாண்டு வாங்கலான்னு இருக்குது. அது $150,000 கிட்டே இருக்குங்கிறாங்க. ஆனால் இந்த என்ஆர்ஐக்கெலாம் $40,000 தான் சம்பளம். பேங்க்கார் $140,000 எழுதிட்டாங்க. ஸோ இந்த 25 கோடி லாஸை ஹெச்டிஎஃப்சி பேங்க் கட்டணுமா, என்ன ஆகும், அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்றைக்கி கார்த்தால தொடர்ந்த உடனே தேஜஸ் நெட்வொர்க்கை பொத்துன்னு போட்டான். 10% இறங்கிடுச்சு. ஏண்டா இறங்கிடுச்சுன்னு பார்த்தா, ரெவன்யூவும் குறைஞ்சிடுச்சு, அதே சமயத்தில் இதுவும் லாஸும் ஏறிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னு மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியை பார்த்தா, இந்த வருஷம் கொடுக்க வேண்டிய பாரத் டெலிநெட் ஆர்டரும் பிஎஸ்என்எல் ஆர்டரும் இந்த குவார்ட்டரில் வராமல் அடுத்த குவார்ட்டருக்கு போயிடுச்சு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் க்ரோத் இன் ஆர்டர் சேமாக தான் இருக்குது. பட் டெலிவரி பண்ணுற வேண்டியத்தில் டிலே ஆனதுனால இந்த லாஸ்ட் புக் ஆகிற மாதிரி இருக்குது. இதனால தான் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் பக்கம் போகாதீங்கன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். டாடா டெக்னாலஜிஸு வைர ஊசி தான், 42 டைம் ஏர்னிங் தான். இதெல்லாம் நம்ம நார்மலாக தொட மாட்டோம். ஆனால் நிறைய பேர் இதை கேட்டுகிட்டே இருக்கீங்கனால பேசுகிறேன். ப்ராஃபிட்டு 5% தான் ஏறி இருக்குது. அதனால் இது 50 டைம்ஸ் 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணுறதுங்கிறது நாட் பாசிபிள். அதனால் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்ல விஷயம். அடுத்தது ஸ்பர்தானா ஸ்புத்தி இன்றைக்கி ஒரு 7-8% ஏறி இருக்குது. ஏன் 7-8% ஏறி இருக்குன்னா, இன்றைக்கி போர்டு மீட்டிங் போட்டு கெதாரா கேபிட்டலும் மற்ற கம்பெனிகளும் பணத்தை எப்படி கொண்டு போடலாம், ஒரு 750 கோடியிலேருந்து 1000 கோடி இன்ஃப்யூஸ் பண்ணோன்னா எல்லாருக்கும் கான்ஃபிடென்ஸ் வரும், லெண்டருக்கும் கான்ஃபிடென்ஸ் வரும், கிரெடிட்டாருக்கும் கான்ஃபிடென்ஸ் வரும்னு அவங்க நியர்லி 1000 crores இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதை எப்படி ரைட்ஸ் இஷ்யூ போடலான்னு இன்றைக்கி ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் மீட் பண்ணி இதை டிஸ்கஸ் பண்ண போகிறதா பேசியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு டீட்டெயில்ஸ் வரும், நாளைக்கு உங்களுக்கு தரேன். கர்நாடகா பேங்க்கில் பட்டுன்னு ஒருத்தரை ப்ரமோட் பண்ணியிருக்காரு. சிஓஓவாக இருந்தார், அவர் இன்ட்ரிம் சிஇஓவாக இருப்பாருன்னு போர்டு சொல்லிட்டாங்க. 1980கள்லேருந்து அவர் இன்னும் கர்நாடகா பேங்க்கில் இருக்கிறாரு. கிளர்க்காக சேர்ந்து கம்பெனியோட மெயின் ஆளாகிட்டார். இப்போது அவர் தான் அடுத்த சிஇஓ வரைக்கும் பேங்கை நடத்த போகிறாரு. லக் அடித்தா எம்டி ஆகிடுவார், சேர்மன் ஆகிடுவார். 63 வயசாகுது, இன்னும் 7 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அதனால்
லைஃப் அட் கர்நாடகா பேங்க் ஸ்பெண்ட் பண்ணவர். அவர் உள்ளே வந்தால் இது இன்னும் ரிசல்ட் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. டெஸ்லா வந்து மாடல் வைங்கிறத இந்தியாவில் பாம்பேல லான்ச் பண்ணிட்டாங்க. அதில் நம்ம அந்த ஊர் சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னவிஸ் கூட திறந்து வச்சிருக்கிறாரு. 60 லட்ச ரூபா வண்டியோட விலை. இதுதான் ஃபஸ்ட்டு லான்ச்சு. இது மாதிரி பல வெஹிக்கிள்ஸ் இன்னும் லான்ச் ஆகும். இந்தியாவில் இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா இப்போதைக்கு சேல்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா கேஷேப் ரிக்கவரி மேலே போயிட்டுருக்கு. பென்ஸு, பிஎம்டபிள்யூ, ஆடிங்கிற சேல்ஸு டெஸ்லாக்கு மாற வாய்ப்பு இருக்குது. என்ட்ரி லெவல் வெஹிக்கிள் டீசல்லேருந்து பெட்ரோல்லேருந்தும் எலக்ட்ரிக்காக மாற்றத்துக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும் தான் நம்புகிறேன். இதுதான் இன்றைக்கி செய்தி. இறங்க கன்சிடர் பண்ணிகிட்டே போங்க. மார்க்கெட் உங்களுக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ண சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்ட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எங்களுக்கு 4 சேனல் இருக்குது. ஹிந்தியில் பைசா போல்தா ஹேன்னு ஒரு சேனல் இருக்குது. ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலு, கன்னடாவில் மணி மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது. அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன். நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை. அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது. அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி. அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.